கிடக்கிறான்டா மயிராண்டி. அழக்கூடாது. உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட இந்த வானவராய தாங்கிக்க மாட்டான்னு தெரியாது. கடவுளே என்ன ஆம்பளை பொம்பளை படத்தில் நடத்த வேண்டியதுல அவ ஆம்பளை படம் உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை இதே கதை நான் பாட்டுட்டி அப்ப என்னன்னு உனக்கு புரியும். ஹலோ, மென்டல் ஹாஸ்பிட்டலாங்க. ரொம்ப நாளா என் கூட ஒரு லூஸ் சுத்திட்டு இருக்கு. சீக்கிரம் வந்து புடிச்சிட்டு போயிருங்க. I am mental plus you mental equal to pure mental. tag your mental. What do you do in the free time? Watching reels, wasting time, eating. பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. When my husband says entavalayam o lugar se llama Taya, My reply be like, எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். இந்த வெட்டி அதிகாரம் வீராப்பு பேச்செல்லாம் ஏங்கிட்ட வேணாம். my husband's reaction when someone hurts me. அதுவா அது ஒரு மெண்டல். கூட பிறந்த தங்கச்சி வீட்டுக்கார 10,000 அதிகமா சம்பளம் வாங்குறான்னு செய்வன வச்சு தெரிஞ்சு தெரியுமா? அது செய்வன வச்சாங்களா? செய்வன பொம்மையோட தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. என்னமா அது? அதெல்லாம் நீ ஏன் கண்டுக்கற? ஐயா விடு. இதுதான் ஏன்டி மங்கலம் காலையில ஒரு மாதிரியா இருக்கிறா? என்னாச்சு? அத உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? சரி விடு. அதானா நான் எப்படி போனா உனக்கு என்ன? அப்ப என்ன விஷயம் சொல்லுடி. அத உங்ககிட்ட சொல்றதுக்கு பதிலா நான் சொல்லாமலே இருக்கலாம். சரி சொல்லாட்டி போடி. அது சரி, என்ன பத்தி தான் உனக்கு அக்கறையே இல்லையே. 25 முடிஞ்சிருச்சு, 26 ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த 26ல ஜனவரி மாசத்துல இருந்து நம்ம ஒரு ரெசல்யூஷன் ஆரம்பிக்கிறோம். டயட் ஃபுட் 6:30 மணிக்கு மேல எதுவும் சாப்பிடக்கூடாது. நைட்டு 6:30 மணிக்கு மேல மாட்டேன். நீங்க வாயே திறக்காதீங்க. மதியம் வந்து ஹெல்த்தியா ஆர்கானிக் ஃபுட்டா சாப்பிடுறோம். காலையிலயும் ஆர்கானிக் ஃபுட்டா சாப்பிடுறோம். இடையில ஜூஸ், நட்ஸ், பல்சஸ் எல்லாமே சாப்பிடுறோம். சரியா? ட்ரை பண்ணுவோம். 26 இது நம்ம இயர். ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ண நம்ம ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண போறோம். இல்லம்மா, இந்த ரெசல்யூஷன் பத்தி டெஸ்ட் ஃபாலோவர் நம்ம ரெண்டு பேரும் ரெசல்யூஷன் பத்தி நல்லா தெரியும். எடுத்து இவனு ஃபாலோ பண்றது இல்ல. நான் சொல்றேன் ஸ்ட்ரிக்ட். சரி போவோம். When my husband uses the stress card after every fight. என்ன நடந்துருக்கா? ஒரு ஆம்பளை இந்த வீட்ல இருக்கதா முடியல. டேய் நடிக்காதடா. இப்படியே சொல்லி சொல்லி இந்த ஒரு பிட்ட வச்சு தாங்க இவங்க ஏமாத்துறாங்க நம்மள. உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ்? கக்கூஸ்ல உட்கார்ந்து 1 மணி நேரம் ஃபோன் நோன்றப்ப உனக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. பெட்ல இப்படி படுத்துக்கிட்டே ஃபோன் நோன்றப்ப உனக்கு கிடையாது. அப்புறம் போய் நைட் சனிக்கிழமை ஏத்துறீங்க. அப்ப உனக்கு ஸ்ட்ரெஸ். ஏற்கனவே ஆபீஸ்ல எனக்கு ஏற்கனவே ஸ்ட்ரெஸ். வா ஆபீஸ் போய் கேப்போம். என்ன ஆபீஸ்ல எவன் ஸ்ட்ரெஸ் குடுக்குறேன்? எவன் வேலைக்கு போறேன். வீட்டுல இருக்கு. நான் வேலைக்கு போறேன். நான் சம்பாதிக்கிறேன். அவ்வளவு சம்பாதிக்க முடியாது. எனக்கு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி நான் ஒவ்வொரு நாளும் வந்து திருத்த முடியாது. இதை வச்சுதான் ரொம்ப இதா இருக்கு. இந்த வீட்டுல இருக்க எனக்கு பிடிக்கல. கிளம்பி வெளியே போங்க. போங்க. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. Damn, it feels good to be a gangster. A real gangster ass nigga plays his cards right. வருஷம் முடிய போகுது. இதுவரைக்கும் நான் உன்னை தொந்தரவு பண்ணிருந்தா மன்னிச்சிடு, மறந்துடு அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அடுத்த வருஷமும் இதையே தான் பண்ண போறேன். கவலையாவே இருக்கு. ஆனா என்ன கவலைன்னு தான் தெரியல. என்ன கவலைன்னே தெரியாம கவலைப்படுறத நினைச்சே ஒரே கவலையா இருக்கு. வேற மாதிரி ஆயிடுவீங்க. என்ன நடத்திருக்கீங்க? ஒரு மனுஷனை உட்காந்து நிம்மதியா இருக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒரு மீ டைம் இல்ல. வீட்டுல அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு மீ டைம் இருக்கு. எனக்கு என்ன மீ டைம்? காலைல ஆபீஸ் போனா வேலையா பாக்குறாங்க. திரும்பி பைக்ல வந்து வீட்டுல உட்காந்து டிவி போட்டா டிவி போட்டு பிடிக்கிறீங்க. போன் எடுத்தா போனே என்ன நோன்றீங்கிறீங்க. போன நோண்ட கூட சரி ஒன்னாவது நோண்டன்னு பார்த்தா உங்களுக்கு இதே இல்லையா? ஒரு வீட்டுல என்ன திட்டு வேலையை வர என்ன நடத்திட்டு இருக்கா? என்ன நடக்கிறான்? சரி எங்கேயுமே பார்க்க முடியல. ஒளிஞ்சு மறைஞ்சு வந்து ஏதோ வேற மாதிரி படம் பாக்குற மாதிரி உள்ள உட்காந்துக்கிட்டு வீட்டை பத்தி உட்காந்துருக்கேன். நானு ரொம்ப புரியல. என்ன நீ டைம்ல கைய வச்சா வேற மாதிரி